இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை திருநீற்று புதன், ஆஷ் வெனஸ்டே, சாம்பல் புதன் என்கிற தவக்காலத்தினுடைய துவக்க நாளை இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஆஷ் வெனஸ்டே, சாம்பல் புதன், திருநீற்று புதன் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு காலமாக நம்ம கருதுகிறோம். அன்புமிக்க உறவுகளே, காலத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். முதலாவது குரோனோஸ் அப்படின்னு சொல்வார்கள். குரோனாலஜி அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தையினுடைய மூலம் அது. அந்த குரோனோஸ் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில், ஒரு தேதியில், ஒரு நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்த ஒரு நிகழ்வைத்தான் குரோனோஸ் அப்படின்னு சொல்வார்கள். இது வரலாற்றில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நேரங்கள், காலங்கள், இடங்கள். இன்னொரு வகையை கைரோஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். கைரோஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு மீட்பின் காலம், அருளின் காலம் அல்லது இறைவனுடைய காலம் என்று சொல்லுவார்கள். இந்த தவக்காலம் என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கைரோஸ் அப்படின்னு சொல்வார்கள். மீட்பினுடைய ஒரு காலம், இறைவன் நம்மை நோக்கி நெருங்கி வருகிற ஒரு காலம். அதே நேரத்தில் மனமாற்றத்தின் வழியாய் இறைவனுடைய மீட்பை பெறுகிற ஒரு காலமாகத்தான் இந்த ஒரு காலத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, மீட்பின் காலமாகிய இந்த ஒரு தவ காலத்தில் பல்வேறு அடையாளங்களை இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். முதல் அடையாளமாக இன்றைக்கு நாம் இந்த புதன்கிழமையை திருநீற்று புதன், சாம்பல் புதன் அப்படின்னு அழைப்பதற்கான காரணம், இன்றைக்கு நம்முடைய நெத்தியில வரையப்படுகிற அந்த சிலுவை அடையாளம் அல்லது நாம் பயன்படுத்துகிற இந்த சாம்பல் என்பது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தின் ஒரு அடையாளமாக, மனமாற்றத்தின் ஒரு அடையாளமாக, நமது ஒரு மீட்பின் ஒரு அடையாளமாக, நமக்கு நிலையான ஒரு உலகம் என்பது விண்ணக உலகம் மட்டுமே என்பதை நமக்கு நினைவுறுத்துகிற ஒரு அடையாளமாகவும் இந்த சாம்பல், இந்த சிலுவை அடையாளம் நம் மீது வரையப்படுகிறது. நம் மீது வரையப்படுகிற அந்த சிலுவை அடையாளத்து நேரத்தில் குருவானவர் சொல்லுவார், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் அப்படி என்று. சில காலங்களுக்கு முன்பாக, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வகையில, விசுவாசத்துல நம்மை உறுதிப்படுத்துகிற வகையில, மகிழ்ச்சியோடும் மனமாற்றத்தோடும் இறைவனோடு நமக்கு இருக்கிற உறவை புதுப்பிக்கும் வகையில தான் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. 40 நாட்கள் என்பது விவிலியத்தில் மிக முக்கியமான ஒரு கணக்காக பார்க்கப்படுகிறது. இந்த 40 என்பது பயிற்றுவிப்பின், இறைவன் மக்களுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சியை கொடுக்கிற ஒரு நாட்களாகவும், சோதனையை கொடுக்கிற ஒரு நாட்களாகவும், அந்த சோதனையிலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற ஒரு நாட்களாகவும், மக்களுக்கு தன்னுடைய ஆசீர்வாதத்தை 40 நாட்கள் அவர்களை சோதித்த பின் கொடுக்கிற ஒரு நாளாகவும் தான் இந்த எண் 40 என்பது விவிலியத்தில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விவிலியத்தில் பல இடங்களில் 40 என்கிற இந்த எண் பயன்பாட்டில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கலாம். நோவா பெட்டகத்தினுள்ளே இருந்தது 40 நாட்கள் என்று நம்ம அறிகிறோம். மக்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்றது 40 ஆண்டுகள் என்று நம்ம அறிகிறோம். அதே நேரத்தில் மோசே 10 கட்டளைகளை பெறுவதற்கு முன்பாக 40 நாட்கள் அவர் இறைவனோடு மலையில் இருந்தார் என்பதையும் நம்ம விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல கோலியாத் தாவீதையும் இஸ்ரேல் மக்களையும் போரிடுவதற்கு 40 நாட்கள் அழைத்தான் என்கிற ஒரு செய்தியையும் நம்ம விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல எலியாவுக்கு இறைவன் 40 நாட்கள் உணவளித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டு வலுப்பெற்றவராய் திரும்ப தன்னுடைய பணி வாழ்விற்காக வந்த அந்த ஒரு நாளையும், தயாரிப்புக்கான அந்த ஒரு நாளையும் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு மற்றும் விண்ணேற்றத்திற்கு பிறகு 40 நாட்கள் நம்முடைய திருத்துதர்கள் அன்னை மரியாள் ஜெபத்தில் ஈடுபட்டு தூய ஆவியானவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் என்பதையும் விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் 40 என்கிற இந்த எண் நம்முடைய தயாரிப்புக்கான ஒரு எண்ணாகவும், மீட்பிற்கான ஒரு நாட்களாகவும் நம்ம பார்க்க வேண்டும் என்பதையும் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த 40 என்பது தவக்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளை உள்ளடக்கியது அல்ல. ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர்த்த மற்ற 40 நாட்களைத்தான் தவக்காலத்தின் நாட்களாக நம்ம கணக்கில் எடுக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஆகவே இந்த நாளை பற்றின ஒரு அழகான
அதற்கான ஒரு முன்னுரையை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். இந்த நாட்களில் பயன்படுத்துகிற அடையாளத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். தவக்காலம் என்று சொன்ன உடனேயே நல்ல கிறிஸ்தவர்கள் மனம் மாற்றத்திற்கான முயற்சி எடுக்கிற ஒரு காலமாகத்தான் இந்த தவக்காலத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக மனமாற்றத்தை பெறுகிற, அருளை பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்களாகவும் இந்த தவக்காலத்தை நம்ம பார்க்கலாம். தவக்காலம் என்பது திருநீற்றை பயன்படுத்தி, சாம்பலை பயன்படுத்தி இந்த மண்ணுலகு நிலையற்றது என்கிற அந்த ஒரு ஆன்மீக புரிதலை கொடுக்கிற ஒரு காலமாகவும் இந்த தவக்காலத்தை நம்ம பார்க்க வேண்டும். தவக்காலம் என்பது திரு பயணங்களுடைய நாட்களாகவும் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் யூதர்கள் எருசலேமை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்ட ஒரு காலமாகத்தான் இந்த பாஸ்கு காலத்தினுடைய முந்தைய பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் கத்தோலிக்க திரு அவையில் இன்றைக்கு பல்வேறு பங்குகளிலிருந்து திரு பயணம் மேற்கொள்கிறார்கள். தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. அடுத்தது இந்த தவக்காலம் என்பது நோன்பு இருக்கிற ஒரு காலம், தான தர்மங்கள் செய்கிற ஒரு காலம், இறை வேண்டல் செய்கிற ஒரு காலம் என்பதையும் தவக்காலமாக இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்கள்ல முதல் வாசகம் என்பது யோவேல் புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இயற்கை சீற்றங்கள் வழியாக அழிவை இன்றைக்கு இறைவாக்கினர் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அதாவது வெட்டுக்கிளிகள் வாயிலாக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அழிவை கடவுளுடைய அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், இந்த அழிவுகள், இந்த துன்பங்கள், இந்த வேதனைகள், இந்த சோதனைகள் இறைவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், ஆனால் அதே நேரத்தில் தண்டிக்கக்கூடியவர் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுத்து இறைவனிடம் திரும்பி வாருங்கள், இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இறைவன் கருணை உள்ளவராக இருக்கிறார், இறைவன் மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார் அப்படி என்று சொல்லி மனமாற்றத்திற்கான ஒரு அவசர தேவையை இன்றைக்கு யோவேல் இறைவாக்கினர் தெளிவாக சொல்லுகிறார். இப்பொழுதாவது என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது இதற்கு முன்னால் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்பொழுதாவது இறைவனுடைய அழைப்பை ஏற்று மனம் மாறுகள் என்று நம்மை மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை தான் கொடுக்கிறார். அதோடு கூடிய இன்னொரு செய்தியாக எல்லோருக்குமான ஒரு அழைப்பு, மணமகனுக்கான ஒரு அழைப்பு, மணமகளுக்கான ஒரு அழைப்பு, குருக்களுக்கான ஒரு அழைப்பு, அரசருக்கான ஒரு அழைப்பு, குழந்தைகளுக்கான ஒரு அழைப்பு, இளையோருக்கான ஒரு அழைப்பு என்று முதல் வாசகம் மனமாற்றத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிற வகையில் அமைந்திருப்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றாலே நிச்சயமாக இந்த ஒரு தவக்காலம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருகிற ஒரு தவக்காலமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2வது வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அமைதியினுடைய தூதுவர்களாக மாற வேண்டும், நற்செய்தியினுடைய தூதுவர்களாக மாற வேண்டும் என்கிற செய்தியோடு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடமுள்ள நோன்பு, வெளிவேடமுள்ள இறைவேண்டல், வெளிவேடமுள்ள தான தர்மங்களை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த தவக்காலத்தில் எப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட இறை வேண்டலாக நம்முடைய இறை வேண்டல் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அன்பு செயல்களில் நம்முடைய தவக்காலம் இருக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக வெளிவேடமற்ற ஒரு செயல்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த தவக்காலத்தில் இந்த எண்ணங்களோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த தவக்காலத்தினுடைய நோன்பை பற்றின ஒரு செய்தியைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இறைவேண்டல் செய்யலாம், நோன்பு இருக்கலாம், நற்காரியங்கள் செய்யலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த தவக்காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிற வார்த்தைகளில் இருந்து நோன்பிருந்து அன்பான வார்த்தைகளை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 2வது ஒரு செய்தியாக எந்த சூழ்நிலையிலும் மன வருத்தத்தோடும் மன இறுக்கத்தோடும் இருப்பதை தவிர்த்து விட்டு மன மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு செயலில் ஈடுபட்டோம் என்றால் உண்மையான ஒரு தவக்கால ஆன்மீக செயலாக இது மாறும் என்பதையும் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். 3வதாக ஃபாஸ்ட் ஃப்ரம் ஆங்கர் என்று சொல்லுகிறார். கோபத்திலிருந்து நோன்பு இருங்கள்.
அடிக்கடி எரிச்சல் அடைவதிலிருந்து நோன்பிருங்கள். மாறாக கனிவோடு பேசுவதையும் இரக்கத்தோடு நடந்து கொள்வதையும் உங்களுடைய அன்றாட செயல்களாக மாற்றுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்தது ஃபாஸ்ட் ஃப்ரம் ஒரிஸ் அப்படின்னு சொல்லுகிறார். தேவையில்லாத கவலைகளில் இருந்து நம்ம நோன்பு இருக்க வேண்டும். மாறாக எதிர்நோக்கு நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த தவக்காலத்தினுடைய ஒரு செய்தியாக திருத்தந்தை நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது அனுபவமிக்கவர்களே, ஃபாஸ்ட் ஃப்ரம் கம்ப்ளைனிங், மற்றவர்களை பற்றி குறை கூறுவது அல்லது இந்த வாழ்க்கையை பற்றி எந்த நேரத்திலும் புலம்பிக் கொண்டும் குறை கூறி கொண்டும் இருப்பதை தவிர்த்துவிட்டு எல்லா சூழல்களிலும் இறை வேண்டலில் ஈடுபடுவதற்கு திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அடுத்தது அனுபவமிக்கவர்களே, ஃபாஸ்ட் ஃப்ரம் பிட்டர்னஸ் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு கசப்பான மனநிலை, எல்லாவற்றையுமே எதிர்மறையாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையிலிருந்து மறுபடியும் நம்ம மீண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம இந்த ஒரு தவக்காலத்தில் பெற வேண்டும் என்பதையும் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது அன்புமிக்கவர்களே, ஃபாஸ்ட் ஃப்ரம் செல்ஃபிஷ்னஸ், சுயநலமாக செயல்படுகிற ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து எனக்கு மட்டும் நான் சந்தோஷமா இருந்தா போதும், இது மட்டும் எனக்கு போதும் அப்படி என்று மற்றவர்களை பற்றி எந்த விதத்திலும் கவலைப்படாத அந்த சுயநல வாழ்விலிருந்து நோன்பிருந்து பிற நலத்தில் உதவி செய்கிற ஒரு வாழ்க்கைக்குத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அடுத்தது அன்புமிக்கவர்களே, ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரட்ஜஸ், பழி வாங்குற ஒரு மனநிலை, மற்றவர்களிடத்துல ஒரு பாடத்தை நான் கற்பிக்க விடமாட்டேன் அப்படி என்று கர்வத்தோடு கூடிய அந்த பழி வாங்குகிற மனநிலையிலிருந்து எல்லா நேரங்களிலும் சமரசமாக மகிழ்ச்சியோடு அமைதியை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சியை ஏற்படுத்த தான் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடைசியாக அன்புமிக்கவர்களே, தேவையில்லாத வார்த்தைகளில் இருந்து நோன்பு இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த பேசிக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த வெறுமையிலிருந்து உண்மையான அமைதிக்கு செல்ல திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமான ஒரு தவக்காலமாக மாற வேண்டும் என்றால் நோன்பு இருக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், இறை வேண்டல்கள் செய்யலாம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில திருத்தந்தை பிரான்சிஸ் கொடுத்திருக்கிற அந்த அறிவுரைகளை ஏற்று வாழ்ந்தோம் என்றால் இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் உண்மையான ஒரு கைரோஸ் மனமாற்றத்தின் காலம் அல்லது மீட்பின் காலமாக மாறும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.